திரு அக்னீஸ்வரன், இப்போ கருத்து கணிப்புகளை பார்த்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. எந்த அடிப்படையில் இந்த கருத்தை சொல்றாரு, என்ன சொல்ல விரும்புறார்? கருத்து கணிப்பை பார்த்து கவலைப்பட வேணாம் அப்படிங்கிறது 2011 தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடந்தபோது திமுகவினுடைய முதலமைச்சரும் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் 200 சீட்டு நம்ம வெற்றி பெற்று திரும்பவும் நம்ம ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட 2011 திமுகவால் பெற முடியவில்லை. காரணம் 78% வாக்குப்பதிவு 2011 நடந்துச்சு. ஆனால் இன்றைக்கி 2026 85% வாக்குப்பதிவு தமிழ்நாடு வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறையாக இவ்வளவு நடந்திருக்கு. இதுக்கு இப்படியே இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த உதாரணம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, இது அண்மையில் நடந்த ஆஸ்திரியா நாட்டில் அந்த நாட்டில் எடுத்த பத்திரிகையாளர்களுடைய கருத்து கணிப்பு என்ன சொல்லுது, என்ன சொல்லுச்சு அப்படின்னா, ஜான் அலெக்சாண்டர் தோற்று போவார். அவர் லிபரல் கட்சியை சார்ந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தால் ஜனாதிபதி தேர்தலில் இதை சொல்லுகிறார். ஆனால் ஹூஃபர் அவர்தான் அமோகமாக வெற்றி பெறுவார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வெற்றி பெற்றது ஜான் அலெக்சாண்டர். தோற்றுருவார்னு சொன்னவர் வெற்றி பெற்றார். ஆனால் ஜெயிச்சிருவார்னு சொன்ன ஹூஃபர் தோல்வியுற்றார். காரணம் என்னன்னு அந்த நாடு ஆய்வு பண்ணி பார்க்கும்போது 12% தபால் வாக்குகளை அவர்கள் கருத்தில் கொள்ளவே இல்லை. இது ஒரு உதாரணம். அது மாதிரி அங்க போயிட வேணாமா? அது தேர்தல் இல்லையா? இல்ல சார், அதுவும் தேர்தல். அது மாதிரி தான் இங்கேயும் நிறைய இருக்கே சார். எது? இங்க தமிழ்நாட்டிலே நிறைய உதாரணங்கள் இருக்கு, அதையே சொல்லலாம் நம்ம. நான் அடிப்படையா கேட்கறது என்னன்னா, கலங்க வேண்டாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார் திரு எடப்பாடி பழனிசாமி. அப்போ இந்த கருத்து கணிப்புகளை பார்த்து ஒரு பேச விட்டது மாதிரி என்னையும் கொஞ்சம் பேச விட்டா கரெக்ட். ஆனா ஒரு 2 செகண்டுக்குள்ள ஒரு கேள்வியோ போட்டீங்களா? 2 செகண்ட் சொல்றீங்க பாத்தீங்களா? 2 செகண்ட் சொல்றீங்க பாருங்க. ஆமா, ஒரு கொஞ்சம் சார்ட்ட எத்தனை கேள்வி கேட்டீங்க பாருங்க. கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் பாருங்க. நீங்க இங்க இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள பேச சொல்லிதான் சார் நான் கேக்குறேன். அதான் நானும் சொல்றேன். தமிழ்நாட்டை சொல்லிட்டேன், அண்மையில நடந்த உலகத்துல நடந்த கணிப்புன்னு சொல்லிட்டேன். இப்ப நான் செய்திக்கு வந்துடுறேன். தமிழ்நாட்டுக்குள்ள வாங்கப்பா, இங்கேயே பேச வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல. தமிழ்நாட்டுல எத்தனை சதவீதம் இப்ப வாக்குகள் பதிவாயிருக்குன்னா, 2024 30% பேர் வாக்களிக்கவே இல்லை. ஆனா 2026 சட்டமன்ற தேர்தலில் 15% பேர் வாக்களிக்கவே இல்லை. காரணம் SIR ஒரு காரணம். ரெண்டாவது, தாவேகா வாக்குகளை பிரிச்சிருமா அப்படின்னு கேட்டா பெரும்பாலும் அவர்கள் யார் வாக்கை பிரிப்பார்கள்? நான் உடனே இல்லைங்க, தாவேகா திமுக வாக்கு தாங்க பிரிக்கும், அண்ணா திமுக வாக்கு தாங்க பிரிக்கும். இல்லைங்க, நாம் தமிழர் கட்சி வாக்கு சுத்தமா போயிருங்க, 8.2% நாம் தமிழர் சீமான் அவர்கள் எடுத்தார், அந்த வாக்கு ஃபுல்லா போயிருங்க அப்படி நான் சொல்ல விரும்பல. ஆனால் யதார்த்தம்னு ஒண்ணு இருக்குல்ல. தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவர், அதிமுகவின் பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டில் 2 முறை தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம். ஆனா இங்க இல்லைங்க, அண்ணா திமுக விட்டு தாங்க போகும். சரி, 2021 சார் அழகா, ஜென்ராம் சார் அழகா ஒரு கணக்கை கொண்டு வந்தார் பாருங்க, கூட்டணி அப்படின்னாரு. நான் இப்படி கேட்கிறேன், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 3% தானே 2021. சரி, 2024 திமுகவுக்கும் அதிமுகவுக்கு 6% தானே. உடனே அடுத்த கேள்வி கேட்பாரு, எத்தனை பேர் பெற்றீங்கன்னு கேட்பாரு. அது இங்க இல்ல. சதவீதம் என்று வைத்தால் ஓட்டு சதவீதத்தை சதவீதமா தானே நம்ம பார்க்கிறோம். ஆகையினால இது எல்லாமே, இந்த தகவல்கள் இவைகள் எல்லாமே ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் அது உண்மையா அல்லது நடக்குமா என்பதை காலமும் 4ஆம் தேதி தான் தீர்மானிக்கப்படும். சரி, ஒருவேளை இப்படி வச்சுக்கோங்களேன், நடக்கவே இல்லை என்றால் அதற்கு யார் பொறுப்பேற்பது சொல்லுங்க? யாராவது நாங்க தாங்க தனியா தப்பா சொல்லிட்டோம் சொல்ல முடியுமா? இல்லை. அது ஊடகம் தத்தமது பணியை செய்கிறார்கள். அந்த பணி எல்லாம் உண்மையா பொய்யா என்பதை தெரியல. சரி, ஆனா ஆளுங்கட்சி மீது எதிர்ப்பு இருக்கா? இருக்கு. நான் இப்படி கேட்கிறேன், சார் அழகா 160 180 நிறுத்திக்கிறாரு. தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 234 நாங்கள் தான் ஜெயிப்போம் சொன்னார்.
எந்த கருத்து கணிப்பாவது 210 அல்லது 234 அப்படின்னு சொல்லியிருக்கா? எல்லாம் காணல் நீர். அதான் கருத்து கணிப்பு வேற, ரிசல்ட் வேற. நீங்க தானே சார் சொன்னீங்க. அதைத்தான் நானும் சொல்ல வரேன். ஆகையினால அதை நம்ம புறக்கணிக்கவும் வேண்டாம், அதை நம்ம போற்றி புகழவும் புனிதமானது என்று நம்பவும் வேண்டாம் என்று நான் பார்க்கிறேன். இதான் என்னுடைய பார்வை. அதிமுகவின் பொதுச் செயலாளரும் இதே கருத்தை தான் சொல்றாரு. சரி, ஓகே. திரு இதயா, வெற்றி பெற்ற உடனே வேறெங்கும் செல்லாமல் பனையூருக்கு வாருங்கள் அப்படின்னு தவிக தலைவர் விஜய் சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம், என்ன செய்தி சொல்ல விரும்புகிறார்? அது ஒரு இன்னைக்கு ஒரு கிண்டலுக்கும் கேலிக்கும் நகைச்சுவைக்கும் ஆளாகி இருக்கிறது. எங்கே வேற எங்கே ஓடி போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி. இன்னும் சொல்ல போனா ஒருவேளை அவங்க எல்லாம் ரிசார்ட் புக் பண்ணி வச்சிருக்கிறதா கூட சில தகவல்கள் எல்லாம் கசிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு கூவத்தூர் மாதிரி கொண்டு போய் அடைக்கிறதுக்கான வேலைகள்லாம் இருக்குமான்னு. ஏன்னா நீங்க முதலே இது ஒரு அனுபவம் இல்லாத ஒரு கட்சி முதலாக ஒரு தேர்தலை சந்திக்கிறது. நீங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயலலிதா காலத்துல இருந்து அவர்கள் ஏற்கனவே அரசியலுக்கு பழக்கப்பட்டு அரசியல் ஆக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த கட்சியின் தலைமை பொறுப்புக்கு வந்தார்கள். இவர்கள் நேரடியாக சினிமால இருந்து டைரக்டா அரசியலுக்கு வராரு. அதில் முதல் தடவையே வெற்றி பெற்று விட்டால் அந்த அவர்களை தக்க வைப்பது. விஜயகாந்துக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு. விஜயகாந்த் 29 சீட்ல ஜெயிச்சாலும் அதுல இருந்து 10 எம்எல்ஏக்கள் போய் ஜெயலலிதா கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. எங்கள் தொகுதியுடைய நலன்களுக்காக சென்று சந்தித்தோம் அப்படின்னு சொல்லி அவருடைய உற்ற நண்பராக இருந்த சுந்தரராஜனே போயிட்டாரு அந்த மாதிரி. சோ அதனால இப்ப விஜய்க்கு அந்த ரிஸ்க் இருக்கு. ஏன்னா இவர்கள் எல்லாம் திடீரென்று எம்எல்ஏ ஆகிறவர்கள் அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்வது, எதிர்கட்சியாக இருக்கிறோம், ஒருவேளை நம்ம அதிக சீட்டு ஜெயிக்கல அப்படின்னா அவர்களுக்கு என்ன மாதிரியான நம்ம அரசியலை தொடர்வது என்ற தடுமாற்றமும் திணறலும் அந்த புது நபர்களுக்கு ஏற்படலாம், அந்த எம்எல்ஏக்களுக்கு. அப்படி இருக்கும்போது அவர்கள் வேறு திசையை நோக்கி பயணப்பட ஆசை காட்டும் போது அதற்கு பலனடைய நீ 5 வருஷம் எம்எல்ஏ இருந்தா உனக்கு என்ன சம்பாத்தியமோ அதை நாங்க ஒரு நாள்ல செட்டில் பண்றோம், அது மாதிரியான ஒருவேளை பேரங்கள் நடந்தால் அவர்கள் எல்லாம் எப்படி அதுக்கு ஈல்டாகாம எப்படி தப்பிச்சு போவாங்க அப்படின்ற சந்தேகம் ஒரு புதிய தலைமைக்கு வரதான் போகுது. நீங்க சொல்ற கருத்தின் அடிப்படையில எம்எல்ஏக்கள் உருவாவாங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்ப தேர்தலுக்கு முந்தைய கணிப்பையும் எடுத்திருக்கீங்க, தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பையும் எடுத்திருக்கீங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் நினைக்கிறீங்க? இல்ல நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றது அவருக்கு சிங்கிள் டிஜிட்ல தான் தாவேகா இந்த முறை வெற்றியை சீட்டுகளை கன்வெர்ட் செய்யும் பாக்குறேன். நான் தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து 20% மேலதான் விஜய்க்கு கணிப்புகள் எடுத்து கொடுத்தேன். ஏன்னா அதை நான் கணிக்கல, மக்கள் சொன்னதை நான் பார்த்து சொன்னேன், அவ்வளவுதான். ஒரு தெர்மாமீட்டர் மாதிரி நான் ரீடிங் தான் காட்டினேன். அதனால அதை நானே உருவாக்கல, நானே செய்யல, நானே எழுதி ஜோசியம் பார்த்து சொல்லல. அங்க மக்கள் களத்துக்கு போனா அவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸை வச்சு நான் சொல்றேன். ஒரு வெப்பமானி மாதிரி இன்னைக்கு எத்தனை டிகிரி சூரியனை தடிச்சிச்சு அப்படின்னு நீங்க நியூஸ்ல போடுற மாதிரியான ஒரு தகவலை நான் சொல்றேன் பார்த்துட்டு அதன் அடிப்படையில